அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய மன்னிப்பும் இறைவனுடைய கருணையும் உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் ஹலாலான பொருளாதாரமும் இந்த 4 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு ஒருங்கிணைங்க பெற்றது விட்டால், அந்த 4 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு ஒருங்கிணைந்து கிடைத்து விட்டால், அதை விட ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி வேறு எந்த பாக்கியம் இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தி தர்றாங்க. அது என்ன ஹதீஸுன்னு சொன்னால், நபித்தோடர் தாரிக் இப்னுல் அஷ்யமல் அஷ்ஜயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹமது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னஹு சமியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அத்தாஹு ரஜுலுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனுஷர் வர்றார். கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப அக்கூலு ஹீன அஸ்அலு ரப்பி, என்னுடைய இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் என்ன சொல்லி நான் பிரார்த்தனை செய்ய, எந்த வார்த்தைகளை சொல்லி நான் பிரார்த்தனை செய்ய, அந்த வார்த்தைகளை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று அந்த தோழர் வந்து நிற்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த வார்த்தைகள் தான் இவைகள், அந்த 4 விஷயங்கள். அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு. வரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டு, இரக்கம் காட்டு. வஆஃபினி, யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தா. ஏன்னா உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் வணக்க வழிபாடுகளும் செய்ய முடியும். மற்ற விஷயங்களுக்கும் அந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவை. அடுத்ததாக வர்சுக்னி, எனக்கு ஹலாலான பொருளாதாரத்தை நீ தா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. தன்னுடைய கைகளில் பெரு விரலை தவிர மற்ற 4 விரல்களை ஒன்றாக இணைத்து இந்த 4 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு ஒருங்கிணைக்க கிடைக்க பெற்று விட்டால், இந்த 4 விஷயங்களும் அந்த மனுஷனுக்கு கிடைத்து விட்டால், இந்த உலகமும் மறு உலகமும் அவனுக்கு கிடைத்தது போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சரி மற்ற நேரங்களிலே சரி இந்த 4 விஷயங்களை கேட்போம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிவான். ஆமீன்.